ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 11/8/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள். தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை மேல்நோக்கு நாள். தேசிய மகன் மற்றும் மகள் தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 6:15 7:15 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கடக லக்னம், இருப்பு 1 நாழிகை 4 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:04 கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:16 மணி வரை துவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 3:18 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 2:22 மணி வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று அதிகாலை 12:55 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு பிற்பகல் 12:16 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 11:26 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 3:18 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 3:18 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். இந்த பூசம் ஆயில்யம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய பேச்சுக்கள் அற்புதமாக நிறைவேறும். மன வலிமை உண்டாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். இன்றைக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக வீற்றிருப்பதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மேன்மையும் அபிவிருத்தியும் பெருகும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் தொழில் அற்புதமாக நிறைவேறும். எதிர்பார்க்கும் உதவிகள் தடையின்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் விரிவடையும். லாபம் பெருகும். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் அதி அற்புதமாக இருக்கிறார். உங்களுக்கு தைரியம் அதிகமாகும். அதே நேரத்தில் சந்திர பகவான் உங்களது ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் அற்புதமாக இருப்பதால் உத்தியோகஸ்தர்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த சில உயர்வுகள் தடைவிலகி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். கொடுத்த கடன்களும் எதிர்பார்த்தபடி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வசூலாகும்.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக வெற்றிகள் குவியும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதுவம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புத பகவான், அதே சமயம் சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அதி அற்புதமாக இருப்பதால் தேவையின்றி சில பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்து குடும்ப விஷயங்களில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது. அதேபோல் சில நேரங்களில் அமைதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அன்றாட பணிகளில் தெம்புடன் செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கலாம். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதுவம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சந்திராஷ்டமம் இன்றைக்கி இருக்குங்க, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், புரியுதா? அதே மாதிரி இன்றைக்கி ஜென்மராசியில் சூரிய பகவான் புத பகவான் ஜென்மராசியில் இருக்கிறது நல்லது. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அதி அற்புதமான ஒரு புத ஆதித்ய யோகம் இருக்குது, நல்லா படிப்பாங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கவனமுடன் பொறுமையாக செயல்படுவது நல்லது. தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். கடன்கள் யாவும் படிப்படியாக குறைந்து கண்ணியமிக்க வாழ்க்கை உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதேபோல் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக செயல்படுவது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். இன்று குடும்பத்தில் உள்ளவர்களும் சுபிக்ஷமாக இருப்பதால் கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் அனைத்தும் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எந்த ஒரு காரியங்களிலும் மிகவும் சுறுசுறுப்புடன் ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவீர்கள். எதிர்பாராத பயணங்களாலும் அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கற்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்க இன்றைக்கி ஒரு தித்திப்பான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புத பகவான். அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். இதுவரைப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். தடைபட்ட காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் தடபுடலாக நடந்தேறும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி
தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் புத பகவான் பரபரப்பாக இருப்பீங்க. அதே சமயம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார், பூர்வீக ஸ்தானம். இன்றைக்கி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அதி அற்புதமாக நிறைவேறும். பணம் பல வழிகளில் தேடி வருவதால் பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக அமையும். வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சேரலாம். கடன்கள் அனைத்தும் குறையும். உறவினர்கள் சாதகமாக இருப்பார்கள். சேமிப்புகள் பெருகலாம். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் ஒரு பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். பணம் இன்னைக்கு உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அதி அற்புதமாக நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள். கொடுத்த கடன்களும் திருப்திகரமாக வசூலாகும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். புதிய மனிதர்களின் அறிமுகம் கிட்டும். வம்பு வழக்குகளிலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருப்பதால் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபமும் நல்ல வளர்ச்சியும் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் விலகும். பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான். வேலையாட்களின் ஒத்துழைப்பும் கூட்டாளிகளின் ஆதரவும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எளிதாக அமையும். மேன்மேலும் லாபத்தை அற்புதமாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் விரிவடையும். புதிய கிளைகளை கூட நிறுவ முடியும். உத்தியோகஸ்தர்கள் வேலையில் உற்சாகமாக செயல்படுவார்கள். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சமூக அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 பீடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பகவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய. இதில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கோங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இதை கொண்டு போய் அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டு காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு அதி அற்புதமான சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஜென்ம ராசியில் ஆல்ரெடி
சந்திர பகவான் வந்துட்டார். அதே சமயம் அங்கேயே ராகு பகவான் இருக்கார். குரு பகவானோட 9ஆம் பார்வை விழுறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. உடன் வேலை செய்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு அதி அற்புதமாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எந்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடித்து மகிழ்வீர்கள். சிலருக்கு தடைபட்ட இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேரும் யோகம் உண்டாகும். உத்தியோக உயர்வுகளால் பொருளாதார நிலையம் உயரும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். அதேபோல் நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் சில அலைச்சலை கொடுத்தாலும் ஆதாயத்தை கொண்டு வந்து தரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. சின்ன பேப்பரில் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திர பகவான் இருக்கார். குரு பகவானின் பார்வையை பெற்று ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவுகளும் செலவுகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும். எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பணவரவுகள் தாராளமாக அமையும். சில விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உருவாகும். கடன்கள் குறையும். சிலருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடியே அற்புதமாக செயல்படுத்த வாய்ப்புகள் கூடி வரும். சிறப்பான புத்திரபாக்கியமும் உண்டாகலாம். இன்னைக்கு எதிர்பாராத ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கு திட்டமிடுவீர்கள். ஆன்மீக பயணங்கள் வெற்றியடையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பிலை கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.